நேயர் அனைவர்களுக்கும் என் இனிய வணக்கம். நான் சிவமகாதேவ். இன்று உங்களுக்கான ஒரு தகவல் என்னவென்றால், சனி, அதாவது ஒரு மனுஷனுக்கு உத்தியோகம் அப்படின்றது நல்லா இருக்கணும் அப்படின்னா எல்லாருக்குமே பிடிக்க வேண்டிய தெய்வம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவானை தான். சனி பகவான் அப்படின்றது நாம் பயப்பட வேண்டிய தெய்வம் இல்லை, நாம் வணங்க வேண்டிய தெய்வம். நமக்கு உத்தியோகத்தையும் அவர் தான் கொடுக்குறாரு, அதே மாதிரி லாபத்தையும் அவர் தான் கொடுக்குறாரு. அப்போது இந்த உத்தியோகமும் லாபமும் நமக்கு வரணும் அப்படின்னா நாம் சனியினுடைய வழிபாடு அப்படின்றது, நாம் தினமும் சனீஸ்வரன் கோயிலுக்கு போய் நாம் சனீஸ்வரனை வழிபடுறது தான் ரொம்பவே நல்லது. அப்போது வீட்டில் எப்போவுமே சனியினுடைய சோஸ்திரங்கள் சொல்கிறதும், அதே மாதிரி சனியினுடைய அஷ்டோத்திரத்தை ஒலிக்க விடுறதும், சனியினுடைய இந்த கவசம் அப்படின்னு சொல்லக்கூடிய மந்திரத்தை ஒலிக்க விடுறதும் நல்லது. இப்போ இந்த சனி பகவான் அப்படின்றது எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே ஒரு சிறப்பு அம்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வம் அப்படின்றதுனால ஒவ்வொரு வாரமும் நாம் சனீஸ்வரனுக்கு வன்னி இலையால் தேங்காய், பழம்பூ, வெத்தலைப்பாக்கு வச்சு வன்னி இலையால் அர்ச்சனை பண்ணும்போது நமக்கு தொழில் தடங்கள் அப்படின்றது நீங்கும். இந்த சனி பகவானுக்கு பிடித்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எள்ளுருண்டை. இந்த எள்ளுருண்டை அப்படின்றது தினம்தோறும் நீங்கள் சாப்பிடும்போது, எனக்கு தொழில் நல்லபடியாக இருக்கணும், எனக்கு தொழில் தடங்கள் வரக்கூடாது, எனக்கு வாழ்க்கையில் நல்ல லாபங்கள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மந்திரத்தை டெய்லி நீங்கள் சொல்லணும். இது சொல்கிறது அப்படின்னு பார்த்தம்போது ஒரு நாளைக்கு 17 முறை இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிவிட்டு எள்ளு உருண்டை ஒரு 8 உருண்டை டெய்லி சாப்பிடுங்க. அப்படி சாப்பிட்டுட்டே வரும்போது உங்களுடைய தொழில் தடங்கள் அப்படின்றது நீங்கும். இதற்குண்டான மந்திரம் அப்படின்றது நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம் யமாகிருஜம் சாயா மார்த்தாண்ட சம்பூதம் தன் பிரணமாமி சனீஸ்வரம். இந்த மந்திரத்தை ஒரு நாளைக்கு 17 தடவை சொல்லணும். 8 எள்ளு உருண்டை சாப்பிடணும். இப்படி சாப்பிடும்போது உங்களுக்கு தொழில் தடங்கள் இருந்தாலும் சரி, தொழிலில் எதனாவது பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, தொழிலே இல்லாதவர்களுக்கு தொழில் அமையக்கூடிய ஒரு அமைப்பும் சனீஸ்வர பகவான் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார். அதனால் ஒவ்வொரு வாரமும் சனிக்கு நீங்கள் அர்ச்சனை பண்ணவும், அதே போல் தீபம் ஏற்றவும் தயங்கக்கூடாது. சனிக்கு எப்போவுமே எள் விளக்கு ஏற்றாதீங்க, நல்லெண்ணெய் விளக்கே போதுமானது. எள்ளை முடிச்சு போட்டு அதை வெடிக்க வச்சு ஏற்றக்கூடாது. நல்லெண்ணெய் தீபமே அவருக்கு சிறப்பு. எப்போவுமே சனீஸ்வர பகவானுக்கு 8 தீபம் போடுறது தான் நல்லது. அதனால் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பக்தர்கள் அனைவரும் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்கும். அதே போல் தொழில் தடங்களை நிவர்த்தி செய்ய இன்னொரு விஷயம் என்னன்னா, நல்லெண்ணெய். அந்த நல்லெண்ணெயை முட்டி காலுக்கு மேலே பாதம் வரலையும் நல்ல சொதன்னு நல்ல எண்ணெயாக இருக்கணும். அதாவது நல்லெண்ணெய் நல்ல எண்ணெயாகவே இருக்கணும். அந்த நல்லெண்ணெயை முட்டிக்காலுக்கு மேலே, முட்டிக்காலுக்கு கீழே பாதம் வரலையும் நல்ல சொதன்னு தடவிட்டு நைட்டு ஒரு 6 இல்லைன்னா 8 மணிலிருந்து 1 மணி நேரம் கம்பல்சரி நீங்கள் அந்த சொதன்னு எண்ணெயை தடவிட்டு அதுக்கப்புறமா அதை நீங்கள் என்ன பண்ணணும், குளிச்சிடணும். குளிச்சுட்டு நீங்கள் படுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய தொழில் அப்படின்றது விருத்தி அடையும் அப்படின்றத சொல்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த அனைவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.